வணக்கம். நிகழ்வு நிகழ்வுதான். நிகழ்வில்தான் அனைத்தும் நடக்கிறது. எல்லா நிலையும் நிகழ்வில்தான் நடக்கிறது. நேற்று, இன்று, நாளை. நேற்று நடந்ததும் நிகழ்வுதான் நடந்து செல்லுது. இன்று நடக்கிறதை இந்த நொடியில் அடியன் பேசிக்கொண்டிருப்பது நிகழ்வில்தான். நாளை நடக்கும் கோப்புகளில் சாரத்தில் அமைந்திருப்பது நிகழ்வுதான். நிகழ்வுதான் நாம் தொடரின் அங்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலும் நிகழ்வுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நிகழ்வு இல்லாமல் நாம் இல்லை. நிகழ்வு நம் தொடரில் தான் இருக்கிறது. நம் கண்முனை கடந்து கொண்டிருக்கிறது. நம் கண்ணில் எண்ணத்திலும் பார்வையிலும் நம் முன்னே சென்று கொண்டிருக்கிறது. அதான் நிகழ்வுதான். இப்போ இன்பம், துன்பம், கோபம், தாபம், நட்பு, பிரிவு இதெல்லாம் கடந்து போவதெல்லாம் அந்த நிகழ்வில் தான். வரும், போகும், இருக்கும், இல்லை, ஒவ்வொன்றாக வந்து செல்வது அந்த நிகழ்வு காலங்களில் தான். நிகழ்வு ஞானம், ஒருவர் ஞானத்தினுடைய நிலையை அடைவதும் நிகழ்வுகள் தான். நிகழ்வுங்கிறது அது வெளிச்சப்படுத்துவது, அந்த தருணத்தில் நடப்பது, அது நிகழ்வில் தான் அனைத்து நிலையும் உண்டாக்குகிறது. அதுதான் நிகழ்வை நாம் நிகழ்வோடு இருந்துதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நிகழ்வில் தான் இறை பிரமத்தோடு இருக்கிறோம். ஆனால் நிகழ்வு ரொம்ப சுவாசிக்க வேண்டிய நிலை. அந்த நிகழ்வுகள் தான் அனைத்து காரியங்களும், அனைத்து நிலை இறைப்பிரமமான ஒரு தொடர்களும் நிகழ்வுகள் தான் கடந்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. அது நிகழ்வை நாம் நிகழ்வோடு தான் வாழணும். நிகழ்வை நேசிக்கணும். அது சுவையை அறிவது நிகழ்வு தான். ஒரு உணவின் சுவையை அறிவது நிகழ்வு தான். ஒவ்வொரு நொடியும் கடப்பதும் நிகழ்வு தான் கடந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்வை ஆன்மா நேசிக்கும். நிகழ்வோடு இறை